ஹாய் எவ்ரிஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் எனக்கு சில ஐடியாலாம் தோணுச்சு. ஸோ ப்ளஸ் இன்னைக்கு ப்ராப்பராக அந்த மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி இது பண்ண மாதிரி தெரிஞ்சது. அந்த விஷயங்கள்லாம் என்னென்ட்டு பார்த்தலாம். ஸோ நேற்று நான் போட்டுச்சு இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா இதுதான். இது பார்த்திங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ நேற்று இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ எப்படி இதான் ஸோ இன்றைக்கி காலையில் 9:15 ஓப்பன் ஆகும்போது இங்கே இருந்தால் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருந்திருக்கு. ஸோ அப்போது ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்கு போயிடலாம் நம்ம. ஸோ அப்போது ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம பார்த்தோம்னா ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செல்லிங் கொஞ்சம் வந்திருக்கு. பட் ஆனால் நிஃப்டியில் அந்தளவுக்கு வால்யூமே பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இங்கே செல்லிங் வந்திருந்தாலுமே அந்த இம்பேலன்ஸ்லாம் அவங்க தக்க வைக்கலை. ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸே இல்லை. அதுக்கடுத்து ரெண்டாவது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பையிங் வந்த மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்த கேண்டிலும் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெல்டா அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடம் ட்ரூ பிரேக் அவுட்னா என்ன ஆகும்னா ஸோ இதுக்கு மேலே தான் போகணும். பட் ஆனால் டெல்டா மேக்ஸ் டெல்டாலாம் பார்த்திங்கன்னா பையிங் சைடு இருக்குது. பட் ஆனால் இதுக்கு மேலே போகலை. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரடி சுச்சுவேஷன் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துல ட்ரூ பிரேக் அவுட்டுன்னு நமக்கு தெரிஞ்சாலுமே ஆனால் நிஃப்டியில் அந்த மாதிரி எந்த ஒரு தகவலுமே இல்லை. இங்கே நிஃப்டியில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே தான் போக போகுதுங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ப்ளஸ் வால்யூமும் நல்லா வரல ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோ வால்யூம். ஸோ மார்க்கெட்டு என்னாலும் நடக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த இதுலேருந்து போயிருந்தாலுமே இன்னும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் 500 ருபீஸ் ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இன்றைக்கி இந்த இதில் இது பண்ணியிருக்க முடியாது. ஸோ நிஃப்டியில் வேறு வால்யூம் எதுவுமே வரல. ரொம்ப கம்மியான வால்யூம் இதெல்லாம் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியில் இதெல்லாம் பேங்க் நிஃப்டி இந்தளவுக்கு இருந்தாலும் அது ஓகே. பட் நிஃப்டியில் இது ரொம்ப ரொம்ப கம்மியானது மாதிரி தெரிஞ்சது. அதனால் அதை அப்படியே நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே சப்போர்ட் இருந்தது. அந்த இடத்துல நல்ல வால்யூம் வேறு வந்ததா. அதனால் நான் அந்த இடத்துல நான் எடுக்கலை, ட்ரேட் எடுக்கலை. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன் நான் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் இந்த பிளாக் லைன் பார்த்திங்கன்னா இது இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் மாதிரி தெரிஞ்சது. இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனால் நல்லா இதானா அதோட டார்கெட் இங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னு இங்கே போகலான்ட்டு பார்த்தேன். பட் ஆனால் அந்த இதுவும் பார்த்திங்கன்னா நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10:25 தான் பிரேக் அவுட் ஆச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோவில் நான் பார்த்தேன் அந்த இடத்துல. ஸோ 10:25 ஆன பிரேக் அவுட்டில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இம்பேலன்ஸ், அதாவது செல்லர் சைடு வந்திருக்கு. பட்டு அந்த இதே அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துலலாம் ஒரு லைன் போட்டோம் வைங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம போட்டிருந்த லைன் இந்த இது. ஸோ இதுக்கு மேலே போனால் தான் பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் 10:25க்கு. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு ஹியூஜ் வால்யூம் வந்தால் போகலான்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போனது பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் இந்த 10:55க்கு பார்த்திங்கன்னா போனேன். ஸோ ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 72K இது இருக்குது. ஸோ மின் டெல்டா பார்த்திங்கன்னா செல்லர்ஸுக்கு பார்க்க வேண்டிய இது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனல் டெல்டா 72. ஸோ பார்த்திங்கன்னா செல்லிங் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இதோட இம்பேலன்ஸு இது. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே பார்த்திங்கன்னா கேண்டிலோட பாடிக்குள்ளே தான் இருக்குது. இது ஒரு பெர்ஃபெக்ட் கேண்டில் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் இந்த கேண்டில் வரப்பே நான் புட் ஆப்ஷன் போயிட்டு அதுக்கு அடுத்த கேண்டிலே நல்லா நல்ல மொமெண்டமோடு நல்லா கீழே போச்சு. அதனால் நான் அடுத்த கேண்டிலே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ அப்போது 1125 ப்ராஃபிட் நான் புக் பண்ணிட்டு அப்படியே எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. அதுக்கடுத்து அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது. நான் வாங்கினது 255க்கு வாங்கினேன். நான் 300 எக்ஸிட் ஆகிட்டேன். பட் ஆனால் அது பார்த்திங்கன்னா 650 வரைக்கும் போயிருந்துருக்குது. சரின்ட்டு அப்படியே நான் விட்டுட்டேன்.
ஸோ இன்னும் இது வந்து இந்த இதில் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டெல்டா பார்ஸ் வச்சு நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம பார்த்துருந்தோம்னா எப்படி இருந்திருக்குன்ட்டு பார்த்துடலாம் அதையும் ஒரு தடவை. ஏன்னா டெல்டா பார்ஸில் அப்போது பார்த்தீங்கன்னா வந்து செல்லிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து வரல. ஸோ நீ காலையில் மார்னிங்கில் வந்ததுன்னு பாருங்களேன், அந்த லோ பிரேக் பண்ணி அப்படியே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக கன்சல்டேஷன் மாதிரி ஆகிட்டு இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் தான் வந்து நான் போனேன். இந்த 10:50க்கு போயிட்டு 11 மணிக்குள்ளே ட்ரேடை முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா இந்த இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா வந்து இங்கே செல்லர்ஸ் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே செல்லர்ஸ் வந்திருக்காங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் டவுன் ஆகி கீழே வச்சு இந்த இடம் தான் முக்கியமான இடம். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து பிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பிடிச்சிட்டேன் அந்த இதை. பட் ஆனால் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை. அதனால் வந்து நான் டக்குனே வந்து அதுக்கடுத்து மீட்டிங் வேறு இருக்குது, அதனால் போகணுன்ட்டு நான் டக்குன்னே வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். நான் வேறு எதுவுமே வந்து நான் பண்ணவே இல்லை. அதான் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி போகுது அப்படின்ட்டு வந்து. அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தெரியும். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகலாமான் இருந்தது. பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துலலாம் இப்போ வந்து அந்த 1 மணிக்கு பிரேக் அவுட் ஆகிருக்குன்ட்டு வைங்களேன், அந்த இடத்துலலாம் வால்யூம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் எனக்கு அந்த இடத்துல போகிறக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். அந்த லெவல்ஸ் கூட மார்க் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இந்த இம்பேலன்ஸு இந்த இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான இதெல்லாம் வந்து நம்ம போனோம்னா கண்டிப்பாக மாட்டி இருந்திருப்போம். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா வந்து பையிங் தான் வந்திருக்கு. அதாவது மேக்ஸ் டெல்டா 12 இது ஃபைனல் டெல்டா 12 இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் இந்த வால்யூமும் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ 1 மணிக்கு அதே இது வந்து நிஃப்டியில் வந்து நம்ம பார்த்தோம் வைங்களேன், அதுலேயும் வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ நிஃப்டியில் உள்ளே போயிடும் கரெக்டாக 1 மணிக்கு வந்து போயிடலாம். 1 மணிக்கு போனோம்னா வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இது. ஸோ வந்து இந்த நிஃப்டியில் வந்து ஒரு லெவல் ஆஃப் டெல்டா இருக்குது, அந்த இது வரணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் டெல்டா இருக்குது. அட்லீஸ்ட் அதுவாது வந்து வரணும். அதனால் எனக்கு இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து இது பார்க்குறதுக்கு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுக்கு வந்து இது கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி வந்து நமக்கு தெரியும். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வால்யூம் இல்லை. ஆக்சுவலாக செல்லிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வால்யூம் வந்தது, 72K 100K மேலே வந்து வால்யூம்ஸ்லாம் வந்தது. ஆனால் அந்த மாதிரி பையிங்க்கு வந்து அந்த மாதிரி வந்தால் தான் செல்லர்ஸு வந்து ஓவர் கம் பண்ணிட்டு பையிங் வந்து அந்த பையர்ஸும் வந்து நல்லா வந்து சண்டை போடுறாங்கன்ட்டு அர்த்தம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பையிங் வந்து இன்றைக்கி சண்டையை போடலை. வந்து செல்லர்ஸ் வந்து நல்லா இன்றைக்கி நல்லா வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து எனக்கு வந்து ட்ரேட் எடுக்கலாமான்னு தோணுச்சு. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து டீசெண்டாக தான் இருந்தது. இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து 1:30க்கு அதே மாதிரியே டெல்டா பார்ஸ்லேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கரெக்டாக அந்த இது வேறு நான் போட்டே வச்சுருந்துருக்கேன் பாருங்கள். ஸோ சாரி 1:30 இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியும். அதாவது இது பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டில் ஸ்டிக்கு தான். பட் ஆனால் இது வந்து டெல்டா பார்ஸ், நார்மல் ப்ரைஸ் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பையிங் வந்த ஏரியா, அதுக்கடுத்து இங்கேருந்து பையிங் வந்தது, இங்கேருந்து பையிங் வந்தது, அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்திருக்கு 1:35க்கு. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் போயிடலாம் 1:35க்கு. அந்த இடத்துலாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல தான் ட்ரேடு எடுக்கலாமா, ஆல்ரெடி ஒரு தடவை ப்ராஃபிட் பண்ணியாச்சு, மறுபடியும் எதுக்கு நம்ம வந்து இது பண்ணலான்ட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. அதனால் வந்து நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். வேறு வந்து செகண்ட் ட்ரேட் போகிறதுக்கு மனசு வந்து தோணவே இல்லை. இந்த இடத்துல வந்து நல்லா ரிஜெக்ஷன் வரும்போதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இம்பேலன்ஸ்லாம் வச்சு வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ நார்மல் கேண்டில் ஸ்டிக் வந்து மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இம்பேலன்ஸை தான் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் அப்போ தான் எனக்கு வந்து நல்லா தோணுச்சு, கண்டிப்பாக கீழே தான் போகுது, போகலாமான்னு தோணுச்சு. பட் ஆனால் எனக்கு போகிறதுக்கு
வந்து அந்த மனசு வந்து வந்து வரல, கான்ஃபிடென்ட் வரல. அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வரைக்கும் போயிருக்கு. இங்கே போயிருந்தீங்கன்னா வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா 39,050. இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 150 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ நல்லா பிடிச்சிருந்துருக்கலாம். இதில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்தாலுமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எனக்கு வந்து செகண்ட் டைம் போகிறதுக்கு வந்து மைண்ட் வந்து இதாக இல்லை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த இருந்த ட்ரேடை வந்து நான் வந்து விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வந்து இன்றைக்கி வந்து பையிங் சைடே வந்து போகிறதுக்கு வந்து எனக்கு தோணவே இல்லை. அதுக்கப்புறம் வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. இந்த ரெண்டு தான். இந்த இதுலேருந்து இங்கே வரைக்கும் வச்சுருந்தோம்னா நேரம் வந்து நல்லா வந்து அந்த சரியான ப்ராஃபிட் பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் சீக்கிரமே எக்ஸிட் ஆகிட்டேன். அதுவும் நல்லா நம்ம ப்ராஃபிட் வரும்போது நம்மளோட சைக்காலஜிக்கலாக நம்ம மைண்டும் வந்து சீக்கிரமே ப்ராஃபிட் புக் பண்ணணுன்னு தான் தோணும். ஸோ இனிமேல் வரப்போகிறதில் வந்து இன்றைக்கி நடந்த இதில் வந்து என்னென்னா வந்து அந்த கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணேன். கரெக்டாக இன்றைக்கி வந்து நேற்று கூட வந்து கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து நேற்று பண்ண தப்பை வந்து இன்றைக்கி வந்து கரெக்ட் பண்ணி இன்றைக்கி கரெக்டாக வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.